நிகழ்ச்சியில் இறுதியாக நீலப்புலிகள் இயக்கத்தினுடைய எழுச்சிமிகு இளம் தலைவர், எங்களை எல்லாம் சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் எங்களின் பேராசான் மரியாதைக்குரிய பேராசிரியர் டாக்டர் TM புரட்சிமணி அவர்களை எழுச்சி பெறுகிற நிகழ்த்த மனமுந்து வைக்கிறேன். தலைவர் அவர்களுக்கு திருப்பனந்தாள் தாய் ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பிரபு அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்துவார். அடுத்தபடியாக தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ராமராம்ஜி அவர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். கொஞ்சம் மைக்க நேரம் அடுத்தபடியாக மாநில ஆலோசகர் மரியாதைக்குரிய அண்ணன் மூத்த சமூக போராளி பாண்டியன் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். அரசியல் படுவோம், அமைப்பாய் எழுவோம், ஆட்சியை நிறுவுவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் இந்து இல்லை என்பதும் இந்த நாட்டை ஆள்வதுமே எங்கள் இறுதி இலக்கு என்ற இலக்கை முன்வைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அம்பேத்கரிய மாடல் தொடர் பிரச்சார கூட்டம் மறைந்த மகத்தான தலைவர் மாவீரர் TM மணி பிறந்த இந்த திருப்பனந்தாள் மண்ணில் ஆரம்பிப்பதில் நான் நிறைந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொடர் பிரச்சாரணை கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய எங்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் கண்ணபிரான் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய ஆசிரியர் தங்கராசு அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தம்பிகள் பிரபு அவர்களே, நிவாஸ் அவர்களே, குடந்தை கென்னடி அவர்களே, வீர விமல் அவர்களே, சாக்கோட்டை போராளி பிரபு அவர்களே, வேலியன் தோப்பு திருஞானம் அவர்களே, குட்டி என்கிற தீபன்ராஜ் அவர்களே, மாதவன் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே உங்களிடம் அம்பேத்கரிய மாடல் என்றால் என்ன என்பது குறித்து அவர்கள் அறிந்த வரையில் உங்களிடம் விலக்கி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இயக்கத்துடைய மூத்த போராளிகளான மாநில பொருளாளர் ஐயா பழனிசாமி அவர்களே, அன்பு தம்பி சம்சுதீன் அவர்களே, மாநில ஆலோசகராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் ஆர் பாண்டியன் அவர்களே, இரா புகழேந்தி அவர்களே, ராமராம்ஜி அவர்களே, தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் தம்பி ஆனந்தராஜ் அவர்களே, இங்கே எனக்கு முன்பாக நீண்ட காலமாக இந்த இயக்கத்தோடு பயணித்து எங்கு இந்த இயக்கத்துடைய கூட்டம் நடந்தாலும், அழைப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கூட தன்னெழுச்சியாக இங்கே வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தையும் உந்துதலையும் பெற்ற மூத்த போராளிகள் அண்ணன் இடவை பவுன்ராஜ் அவர்களே, துரைராஜ் அவர்களே, திருலோக்கி அசாருதீன், முகமது ரஃபீக், கதிரை ராதா, ஆலைவெளி ராமன், செல்லதுரை, பனசை சீனிவாசன், கருணாநிதி, பாலை காமராஜ், காலனி திரு கலியமூர்த்தி, பந்தநல்லூர் பழனிவேல், குடியாலம் தங்கையன், நாகனஞ்சேரி ஜெகநாதன், கீழசூரியமலை சம்பந்தம், ராஜமாணிக்கம், மரத்தரை பூராசாமி, நாகலிங்கம்,
கருப்பூர் வீராசாமி, செருகடம்பூர் பன்னீர், மாராச்சேரி முருகன், கெளுத்தூர் ராஜன், திருமால், இருமூலை கிருஷ்ணமூர்த்தி, இடவை ராஜேந்திரன் உள்ளிட்ட மூத்த போராளிகளே, இந்த நிகழ்ச்சியை மிக குறுகிய காலத்தில் ஒரு வாரத்திற்குள்ளாக பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஏற்பாடு செய்த என் அன்பு தம்பிகள் செல்வா அவர்களே, சூர்யா, திவாகரன், பிரகன்ராஜ், ஜெயபிரகாஷ், கேடி ஹரி, பட்டவேலி சஞ்சய், ஆதி சுரேஷ், செந்தில் முருகன், மட்டியூர் விக்கி, மதன், வேலூர் சரண்ராஜ், வேலூர் ஆனந்தராஜ், பரத், தனுஷ், சக்திவேல், ராகதேவன், புகழ் உள்ளிட்ட அன்பு தம்பிகளே, இறுதியாக நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய அன்பு தம்பி முரளி அவர்களே, அழைப்புதல் நேரடியாக கொடுக்காவிட்டாலும் கூட வடக்கு தெருவில் இருந்தும் இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய காலனி தெரு, தெற்கு தெரு, காளியம்மன் கோயில் தெரு, தோப்பு தெரு, மேலவேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய என் அன்பிற்குரிய உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தோழர்களே, காலம் நெருங்கிவிட்டது. நானும் விரைவாக முடிக்க வேண்டும். பெண்கள் பல பேர் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும், உணவு சமைக்க வேண்டும், பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். ஆகவே மிக குறுகிய காலத்தில் அம்பேத்கரிய மாடல் குறித்து என்னுடைய கருத்துக்களை முன்வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நிகழ்காலத்தில் 2 மாடல்கள் பரபரப்பாக இந்திய சூழலிலும் தமிழக சூழலிலும் பேசப்படுகிறது. ஒன்று தேசிய மாடல், இன்னொன்று திராவிட மாடல். தேசிய மாடல் என்பது இந்தியாவை ஆளுவது. இந்தியாவை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி, இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி தேசிய மாடலுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. திராவிட மாடல் என்பது தமிழகத்தை ஆண்ட அதிமுக, ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக, இவைகளுடைய கோட்பாடு குறித்த ஒரு சித்தாந்தமாக திராவிட மாடல் இருக்கிறது. ஆக தேசிய மாடல் இந்தியாவை ஆள்கிறது, திராவிட மாடல் தமிழகத்தை ஆள்கிறது. இப்படி இருக்கிற பொழுது ஒன்று தேசிய மாடலை நாம் ஆதரிக்க வேண்டும், இல்லை திராவிட மாடலை ஆதரிக்க வேண்டும். அப்படித்தான் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களாக இருக்கக்கூடிய SC ST மக்களுக்காக அமைப்பு நடத்துகிறவர்கள் 2 அணிகளிலும் பிரிந்து நிற்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே 2 மாடலும் தேவையில்லை. அண்ணல் அம்பேத்கரின் கோட்பாட்டை உள்ளடக்கிய அம்பேத்கரிய மாடல் தான் அடித்தட்டு மக்களுக்கான தீர்வு என்ற நீலப்புலிகள் இயக்கம் தான் அம்பேத்கரிய மாடலை மக்கள் விடுதலைக்கான தீர்வாக முன்வைக்கிறது. தேசிய மாடல் யாருக்கானது? இந்த நாட்டுடைய பார்ப்பனர்களுக்கானது, பணியாக்களுக்கானது. இந்த நாட்டுடைய மக்கள் தொகையில் 10% இருப்பவர்கள் பார்ப்பனர்கள். அந்த 10% இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், பணியாக்கள், நாங்கள் எல்லாம் உயர் சாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இப்படி காலம் காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதி கட்டமைப்பில் உச்சாணி கொம்பில் அமர்ந்திருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கும் பணியாக்களுக்குமான மாடலாகத்தான் தேசிய மாடல் இருக்கிறது. ஆக இந்த தேசிய மாடல் தேவையில்லை, தமிழ்நாட்டை தமிழனே ஆள வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்வைத்து தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் தான் திராவிட மாடல் என்று சொல்கிறார்கள். தேசிய மாடல் பார்ப்பனர்களுக்கும் பணியாக்களுக்குமானது என்று சொன்னால் இந்த திராவிட மாடல் யாருக்கானது? இந்த திராவிட மாடல்கள் இங்கே இருக்கக்கூடிய பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் புறவர்களுக்குமானது கிடையாது. இந்த நாட்டின் இந்து மதத்தில் பார்ப்பனர்கள் அல்லாத, பார்ப்பனர் அல்லாத சாதிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, இடைநிலை சாதிகளாக, கடைநிலை சாதிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, ஆக இந்து மதத்தின் இடைநிலை கடைநிலை சாதிகளுக்கானதுதான் இந்த திராவிட மாடல். ஆக இந்த நாட்டை தேசிய மாடலும் ஆண்டு விட்டது, திராவிட மாடலும் ஆண்டு விட்டது. எத்தனை காலம் ஆண்டது? 1947 இந்த நாடு விடுதலை பெற்றது.
வருகிற ஆகஸ்ட் 15 அன்று 75வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாட போகிறோம். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி சொல்கிறார், உங்களுடைய டிபியில் முகநூல் பக்கத்தில் இந்த நாட்டுடைய தேசிய கொடியை நீங்கள் வையுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த நாடு 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை தேசிய கட்சிகள் ஆட்சி செய்து விட்டார்கள். 50 ஆண்டுகளாக தமிழகத்தை திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து விட்டார்கள். ஆனால் இன்றும் வீதியில் நின்று நாம் ஏன் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம்? இந்த நாடு 1947 விடுதலை பெறுவதற்கு முன்பாக இந்த நாட்டில் பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. அன்றைய காலத்தில் நாமும் போராடினோம். எதற்காக போராடினோம்? எங்களுக்கு குடிப்பதற்கு குடிநீர் வேண்டும், இருப்பதற்கு வீட்டு வரை வேண்டும், வசிப்பதற்கு வீடு வேண்டும், செய்வதற்கு வேலை வேண்டும், வாழ்வதற்கு மனித உரிமை வேண்டும் என்று 1947 முன்பாக இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக இந்த நாட்டில் இருந்து கொண்டிருந்த அடித்தட்டு மக்களாகிய நாம் போராடி கொண்டிருந்தோம். இந்த நாட்டை 75 ஆண்டுகள் இந்த தேசிய மாடலை சார்ந்தவர்கள் ஆட்சி செய்து விட்டார்கள். 50 ஆண்டு காலம் தமிழகத்தை திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து விட்டார்கள். இவ்வளவு காலம் இவர்கள் ஆட்சி செய்த பிறகு கூட இந்த நாட்டில் இன்னும் குடிப்பதற்கான தண்ணீரும் இருப்பதற்கான இடத்திற்காகவும் போராடி கொண்டிருக்கிற சமுதாயமாக நாம் இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நான் இருப்பதற்கு இடத்தை கூட உத்தரவாதப்படுத்தாமல் எந்த தைரியத்தில் எங்களிடம் நீ திராவிட மாடல் என்று சொல்கிறாய், தேசிய மாடல் என்று சொல்கிறாய்? ஆக இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் ஆட்சி செய்த பிறகுதான் செய்வதற்கு வேலை கிடையாது, படிப்பதற்கு படிப்பு கிடையாது, வாழ்வதற்கு மனித உரிமை கிடையாது, குடியிருப்பதற்கு வீடு கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, நடப்பதற்கு சாலை கிடையாது. ஆக எங்களுடைய எந்த தேவைகளையும் இவர்கள் நிறைவு செய்யவே இல்லை. அப்படி என்று சொன்னால் இந்த தேசிய மாடலையும் திராவிட மாடலையும் இந்த நாட்டுடைய பூர்வகுடி மக்கள், எஸ்சி எஸ்டி மக்கள், இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் புறக்கணித்து அண்ணல் அம்பேத்கருடைய சித்தாந்தத்தின்படி இந்த நாட்டை ஆள்வதற்கு உறுதி ஏற்பதுதான் அம்பேத்கரிய மாடல். ஆக நாமெல்லாம் இந்த நாட்டை ஆளுவதற்கு உறுதி ஏற்க வேண்டும். இவ்வளவு காலம் திமுக காரனுக்கு வாக்களித்தோம், இவ்வளவு காலம் அண்ணா திமுக காரனுக்கு வாக்களித்தோம், இவ்வளவு காலம் காங்கிரஸ் காரனுக்கு வாக்களித்தோம், பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு வாக்களித்தோம், கம்யூனிஸ்டுகளுக்கு வாக்களித்தோம். இந்த நாட்டுடைய முதல் பொது தேர்தல் 1951 நடந்தது. ஏறத்தாழ 17 தேர்தல்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் ஓட்டு போட்டு நம்முடைய விரல் ரேகை அழிந்ததுதான் மிச்சம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்திருக்கிறது? என்ன மாற்றம் நடந்திருக்கிறது? இந்த திருப்பனந்தாள் பேரூராட்சி எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வீதி எவ்வளவு அகலமாக இருக்கிறது, கடைத்தெரு வீதி எப்படி இருக்கிறது, மக்களே வசிக்காத மடத்து வீதி எப்படி இருக்கிறது. ஆனால் காலனி தெரு ஏன் இப்படி இருக்கிறது, தெற்கு தெரு ஏன் இப்படி இருக்கிறது, வடக்கு தெரு சேரி எதற்காக இப்படி இருக்கிறது, தோப்பு தெரு எதற்கு அங்கே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, மேலே எதற்கு அங்கே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தெருவில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு வரி கட்டுவது கிடையாதா? இந்த தெருவில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த அரசுக்கு ஓட்டு போடவில்லையா? எல்லா மக்களையும் போல, எல்லா சாதிகளையும் போல நாங்களும் உங்களுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டோம். ஆனால் ஓட்டு போட்டவர்களை எல்லாம் ரோட்டில் உட்கார வைத்துவிட்டு நீ நிரந்தரமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இவ்வளவு காலம் என்னை நீ ஆண்டது போதும், இவ்வளவு காலம் நான் உனக்கு வாக்களித்தது போதும், இனி என்னுடைய வாக்கு உனக்கு இல்லை, என்னுடைய வாக்கு எனக்கு தான், நான் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவேன். அதற்காகத்தான் அம்பேத்கரிய மாடல் என்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறோம். அம்பேத்கரிய மாடல், இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினார். இந்த நாட்டிற்கு சட்டம் தேவைப்பட்டது. அந்த சட்டத்தை எழுதக்கூடிய அறிவாற்றல் இந்தியாவில் யாருக்கும் கிடையாது. இந்த நாட்டில் மிகப்பெரிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். நேரு இருக்கிறார், காந்தி இருக்கிறார், வல்லபாய் பட்டேல் இருக்கிறார், எவ்வளவு பெரிய போராளிகள் எல்லாம் இருக்கிறார்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். யாராலும் இந்த நாட்டிற்கு ஒரு சட்டத்தை எழுத முடியவில்லை. யாரிடம் வந்து நின்றார்கள்? புரட்சியாளர் அம்பேத்கரிடம் வந்து நின்றார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்த நாட்டிற்கு சட்டத்தை எழுதி கொடுத்தார். இந்த நாட்டிற்கு சட்டத்தை எழுதி கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரால் அவருடைய மாடலை முன்வைத்து இங்கே ஒரு கூட்டம் போடுவதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? காவல்துறைக்கும் நமக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? இந்த நாட்டுடைய பொது சமுதாயத்திற்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கிறதா? கிடையாது. நம்மிடம் அதிகாரம் இல்லை, இதுதான் காரணம். அதிகாரம் இல்லாத சமுதாயத்தை ஆளும் வர்க்கம் அடக்கி ஒடுக்கும். அதுதான் இத்தனை காலம் நடந்து கொண்டிருக்கிறது. சேரிகளில் பறையனாக வாழ்பவன், சேரிகளில் பல்லனாக வாழ்பவன், குறவனாக வாழ்பவன், போட்டியாக வாழ்பவன், கொம்பனாக வாழ்பவன். எத்தனை காலத்திற்கு அதிகாரத்திலிருந்து விலகி இருப்பது? எத்தனை காலத்திற்கு அவரை ஏமாற்றுவது?
எத்தனை காலத்திற்கு அவனுடைய வாக்குகளை மட்டும் பெற்றுக்கொண்டு அவனை நீ அரசியல் அடிமையாக வைத்திருப்பது? இவற்றையெல்லாம் யார் முடிவுக்கு கொண்டு வருவது? எத்தனை காலம் நாங்கள் உங்களுக்கு வாக்களிப்பது என்ற கேள்வி எழுப்புவதுதான் அம்பேத்கரிய மாடல். ஆக இனி நீ எங்களை ஆளக்கூடாது. இனி நாம் உங்களுக்கு ஓட்டு போடுவதற்கு தயாராக இல்லை. உன்னை நம்பி 75 ஆண்டு காலம் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டிருக்கிறோம். நாட்டுடைய தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு நாங்கள் ஓட்டு போட்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கிறோம். திமுக, அண்ணா திமுகவிற்கு ஓட்டு போடுகிறோம். எந்த கட்சி எல்லாம் தமிழகத்தில் ஆரம்பிக்கப்படுகிறதோ அத்தனை கட்சிக்கும் நாங்கள் வாக்கு போட்டிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு முறை நமக்காக நாம் ஓட்டு போடவில்லை. அதுதான் நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம். என்று நமக்காக நம்முடைய வாக்குகளை ஓரிடத்தில் நாம் போடுகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம், தலைமுறை பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். ஆக இந்த நாட்டிற்கு நாம் அரசியல் சட்டத்தை எழுதி கொடுத்தோம். இந்த நாட்டிற்கு நாம் வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்தோம். அத்தனை பேரும் இந்தியாவில் வாக்கு போடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த வாக்குரிமை யார் பெற்றுக் கொடுத்தார்? யார் பெற்றுக் கொடுத்தார்? காந்தி பெற்றுக் கொடுத்தாரா? நேரு பெற்றுக் கொடுத்தாரா? கருணாநிதி பெற்றுக் கொடுத்தாரா? ஜெயலலிதா பெற்றுக் கொடுத்தாரா? கிடையாது. எந்த மக்களை அதிகாரத்திலிருந்து விளங்கி இத்தனை தலைமுறைகளாக நீங்கள் சேரியில் ஒதுக்குகிறீர்களோ அந்த சேரி மக்களின் தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்த வாக்குரிமை. அரசியல் சட்டத்தை நாங்கள் எழுதினோம். அத்தனை பேருக்கும் வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்தோம். இந்த நாடு சட்டமன்றம் எப்படி இயங்க வேண்டும், பாராளுமன்றம் எப்படி இயங்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த நாட்டிற்கு வகுத்துக் கொடுத்தவர்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இந்த சமுதாயத்தினுடைய தலைவனாகிய பாபா சாஹேப் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் எழுதி கொடுத்தார். ஆனால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வசதியாக நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள், எங்களை அரசியல் அடிமைகளாக வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் எத்தனை காலம் நாங்கள் பொறுத்துக் கொண்டிருப்பது? இன்னும் எத்தனை காலம் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்கள், எங்களுக்கு தண்ணீர் பெற்றுக் கொடுங்கள், எங்களுக்கு வீட்டு மனை வேண்டும் என்று எத்தனை காலத்திற்கு நாங்கள் போராடுவது? அன்பிற்குரிய மக்களே, இங்கே பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நிற்கிறீர்கள். உண்மையில் சமூக நீதி என்பது அந்தந்த சமுதாயத்திற்கு அதிகாரத்தை பகிர்வதுதான் சமூக நீதி. அப்படி பார்த்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்கள் 25% இருக்கிறார்கள். எவ்வளவு பேர்? 25%. இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் எந்த சாதிக்கும் இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கிடையாது. ஒரு சமுதாயம் 25% இருக்கிறது. ஒரே ஒரு சமுதாயம். ஊருக்கு 4 பேர் இருப்பவர்கள் கிடையாது. நாட்டில் 4 1 பேர் இந்த நாட்டின் எஸ்சி எஸ்டி மக்கள். அவ்வளவு பேரும் இந்த நாட்டின் அதிகாரத்தில் 25% பெற்றிருக்க வேண்டும். பெற்றிருக்கிறார்களா? இந்த நாட்டின் வளங்களில் 25% பெற்றிருக்க வேண்டும். பெற்றிருக்கிறார்களா? அமைச்சர் பதவிகளில் 45% பெற்றிருக்க வேண்டும். பெற்றிருக்கிறார்களா? நிலங்களில் 45% பெற்றிருக்க வேண்டும். பெற்றிருக்கிறார்களா? உரிமைகளில் அவர்கள் 25% பெற்றிருக்க வேண்டும். பெற்றிருக்கிறார்களா? எதையுமே கிடையாது. இந்த எஸ்சி எஸ்டி மக்களை எல்லாம் நாங்கள் தான் படிக்க வைத்தோம். நாங்கள் தான் அவர்களுக்கு பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தோம். நாங்கள் தான் அவர்களுக்கு வசிப்பதற்கு வீடுகளை கட்டி கொடுத்தோம் என்றெல்லாம் இந்த திராவிட கட்சிகள் தலைமுறையாக பொய்யை சொல்லி நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிற்கு சட்டத்தை எழுதி கொடுத்தோம். இந்த நாட்டிற்கு வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 50% பெண்கள் என்று அனுபவிக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்த உரிமைதான். அது மட்டும் கிடையாது. இந்தியாவின் மக்கள் தொகையில் தொழிலாளியாக இருக்கக்கூடிய சமுதாயங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். 8 மணி நேர வேலை. உலக நாடுகளில் சிகாகோவில் 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக உலக நாடுகளில் தொழிலாளர்கள் போராடினார்கள். ஆனால் இந்தியாவில் ஒரு தொழிலாளி கூட போராடவில்லை. உலக நாடுகளில் தொழிலாளிகள் போராடி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், அங்கு இருக்கக்கூடிய அரசாலும் காவல்துறையாலும். ஆனால் இந்தியாவில் எந்த தொழிலாளியும் போராடவில்லை, கண்ணீர் சிந்தவில்லை, செந்நீர் சிந்தவில்லை, ரத்தம் சிந்தவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய பேனாவை கொண்டு ஒவ்வொரு தொழிலாளியும் 8 மணி நேரம் உழைத்தால் போதும், வார இறுதி நாட்களில் அவனுக்கு விடுமுறை உண்டு என்ற தொழிலாளர்களுக்கான உரிமையை புரட்சியாளர் அம்பேத்கர் உத்தரவாதப்படுத்தினார். இந்த நாட்டில் இந்த நவீன இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அண்ணல் அம்பேத்கரை ஏந்தி பிடிப்பார்கள். அவரை ஒரு சாதி தலைவராக பார்க்க மாட்டார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்றங்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நவீன அத்தனை சட்டங்களையும் அவர்தான் வகுத்து கொடுத்தார். தொழிலாளர்களுக்கு, பெண்களுக்கு, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு. இன்று அம்பேத்கருடைய சிலைகளை எல்லாம் வீதியில் கூண்டுக்குள் நடக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை கூண்டுக்குள் அடைக்கப்படவில்லை. இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்யக்கூடிய இந்த மாநில தமிழகத்தில் தான் புரட்சியாளர் அம்பேத்கரை கூண்டுக்குள் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். இதற்காக இந்த அரசு வெட்கப்பட வேண்டும்.
எதற்காக அம்பேத்கரை கூண்டிற்குள் அடைத்து வைத்திருக்கிறீர்கள்? சாதி இந்துக்கள் அம்பேத்கர் சிலையை உடைத்து விடுவார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த சாதி இந்துக்களை கட்டுப்படுத்துவதற்கு வக்கற்ற மாடலா திராவிட மாடல், இந்த சாதி இந்துக்களை தடுத்து நிறுத்துவதற்கு துப்பற்ற அரசா இந்த திராவிட மாடல். ஆக அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்த உரிமைகளை எல்லாம் பெற்றுக் கொள்கிறீர்கள். இன்று பிசி எம்பிசி சமூகம் அனுபவிக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டு முறை யார் கொடுத்தது? புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்தது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சி தலைவனும் அம்பேத்கரை ஒரு எடுத்துக்காட்டிற்கு கூட சொல்ல மாட்டார். தமிழகத்தில் தான் பெரியார் பிறப்பதற்கு முன்பே, கருணாநிதி பிறப்பதற்கு முன்பே, ஜெயலலிதா பிறப்பதற்கு முன்பே இந்த மண்ணில் பத்திரிகையை நடத்தியவர்கள் பறையர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த மண்ணில் இயக்கங்களை நடத்தியவர்கள் பறையர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். 1891 பெரியாருக்கு 12 வயது கூட இருக்காது. அப்பொழுது பறையர் மகாஜன சபை என்ற இயக்கத்தை நடத்தியவர் ரெட்டமலை சீனிவாசன். ஆயுதிராவிடர் மகாஜன சபை நடத்தியவர் அயோத்திதாச பண்டிதர். அப்பொழுதெல்லாம் கருணாநிதியும் பிறக்கவில்லை, அண்ணாவும் பிறக்கவில்லை. பெரியாருக்கு கூட அப்பொழுது 12 வயது சிறுவனாகத்தான் இருந்தார். ஆக திராவிட கட்சி தலைவர்கள் எல்லாம், அவர்கள் முன்னோர்கள் எல்லாம் பிறக்காத போதே இந்த மண்ணில் அமைப்பு நடத்தியவர்கள் இந்த நாட்டின் பறையர் சமுதாய மக்கள், பத்திரிகை நடத்தியவர்கள் இந்த நாட்டின் பறையர் சமுதாய மக்கள். ஆனால் இந்த பறையர் சமுதாய மக்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? இந்த திருப்பணத்தால் ஒன்றியத்தில் மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 1,05,000 வாக்குகள் இருக்கிறது. அதில் பறையர் சமுதாய மக்களுடைய வாக்குகள் 45,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 50% வாக்குகள் பறையர் சமுதாய மக்களுடைய வாக்குகள். ஆனால் எந்த நிலையில் இருக்கிறார்கள் இவர்கள்? சேரிகளில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் அடிமைகளாக இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய சாதி இந்து தலைவர்கள் நினைத்தால்தான் ரிசர்வ் தொகுதியில் கூட, தனக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியில் கூட இவர்கள் போட்டி போட முடியும் என்ற அவல நிலை இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய மானங்கெட்ட நிலை! ஆக எங்களுக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் போராடி, எங்களுக்காக பல ஆண்டு காலம் போராடி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அடுத்தடுத்து இறந்த போது கூட இந்த எஸ்சி மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று சொல்லி ரிசர்வ் தொகுதியை அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கினார். யாருக்காக உருவாக்கினார்? இந்த நாட்டின் பறையராக இருக்கக்கூடிய, பல்லராக இருக்கக்கூடிய எஸ்சி மக்களுக்காக உருவாக்கினார். ஆனால் சேரிக்கே வராத நீ, சேரிக்கு சாலை அமைத்து தராத நீ, சேரிக்காரனை மதிக்காத நீ, எந்த தைரியத்தில் ரிசர்வ் தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் ஆட்களை நிறுத்துகிறீர்கள்? உங்களுக்கும் இந்த ரிசர்வ் தொகுதிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ரிசர்வ் தொகுதியை யார் உருவாக்கியது? யாருக்காக உருவாக்கியது? புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கினார். தலைமுறையாக ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆட்சி அதிகாரத்திலிருந்து விலக்கப்பட்ட மக்கள், பொருளாதாரத்திலிருந்து விலக்கப்பட்ட மக்கள், சமூக உரிமை மனித உரிமையிலிருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பாராளுமன்றத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ரிசர்வ் தொகுதியை உருவாக்கினார். தமிழகத்தில் 46 தொகுதிகள் இருக்கிறது. இந்த 46 தொகுதியும் கலைஞர் பிறப்பதற்கு முன்பாக, அண்ணா பிறப்பதற்கு முன்பாக அண்ணல் அம்பேத்கரால் உருவாக்கி தரப்பட்டது. எஸ்சி மக்களுடைய மேம்பாட்டிற்காக உருவாக்கி தரப்பட்டது. ஆனால் இந்த எஸ்சி மக்கள் இருக்கக்கூடிய ரிசர்வ் தொகுதியிலிருந்து 44 பேர் இந்த தமிழகத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். எங்களுடைய எந்த பிரச்சனையை நீங்கள் பேசுகிறீர்கள்? இங்கே இந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் செழியன் எந்த பிரச்சனையை பேசினார்? இதோ வேட்டமங்கலத்தில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட 3 நாட்கள் பிணத்தை அடக்கம் செய்ய முடியவில்லை. இங்கே திராவிட மாடல் பேசுகிற ஒரே ஒரு பொறுப்பாளர் அங்கே வந்து அங்கு துக்கம் விசாரித்தாரா? 3 நாட்கள் பிணத்தை அடக்கம் செய்யாமல் வீதியில் கிடந்தது. 3 நாட்கள் போட்டு அழுதி கொண்டிருந்தோமே. எந்த திராவிட மாடலுக்கு சொந்தக்காரர்கள் அன்று சேரிக்கு வந்தார்கள்? படுகொலை செய்யப்பட்ட பிரபாகரனுக்கு யார் அஞ்சலி செலுத்தியது? யாரும் கிடையாது. நாம் தான் கிடந்தோம். 3 நாட்களாக நாம் தான் கிடந்தோம். கடைசி வரை அதில் குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் கைது செய்யப்படாமலேயே அந்த வழக்கை மூடி மறைத்தார்கள். ஆக இப்படித்தான் திராவிட மாடல் நம்மை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆக திராவிட மாடல், தேசிய மாடல் என்பதையெல்லாம் நம்மை ஆள்வதற்கு அவர்கள் சொல்லுகிற தந்திரங்கள். இப்படித்தான் தலைமுறையாக நம்மை அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அதில் எதுவும் கிடையாது. நாம் சொல்லுவோம், கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும், கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுவோம். கடவுள் என்பது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பெற்றவன் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று அவன் தேடி பார்த்தால் எங்கேயும் கடவுள் இருக்க மாட்டார். அது ஒரு நம்பிக்கை.
அப்படித்தான் இந்த திராவிட மாடல் SC/ST மக்களுக்கு இதையெல்லாம் செய்தோம், படிக்க வைத்தோம், பட்டம் பெற்றோம், உங்களுக்கு நிலம் கொடுத்தோம், உங்களுக்கு நாங்கள் வசதி செய்து கொடுத்தோம், உங்களுக்கு நாங்கள் படிப்பதற்கான இடஒதுக்கீடு கொடுத்தோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். உண்மையில் அதெல்லாம் எந்த உண்மையும் கிடையாது. இடஒதுக்கீடு SC/ST மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அண்ணல் அம்பேத்கர் தான் பெற்றுக் கொடுத்தார். அது மட்டும் கிடையாது, நிற்பதற்கான ரிசர்வ் தொகுதிகளை அவர்தான் உருவாக்கி கொடுத்தார். அண்ணன் செழியன் அவர்கள் தலைமை கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார், மகிழ்ச்சி. ஆனால் இந்த தொகுதியில் தான் அண்ணன் செழியன் நிற்க முடியும். இங்கிருந்து கும்பகோணத்தில் அவரை இந்த திராவிட மாடல் நிற்க வைக்குமா? நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால், அம்பேத்கரிய மாடல் படி நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் எந்த தொகுதியிலும் யாரை வேண்டுமானால் நிறுத்துவோம். அம்பேத்கரிய மாடல் என்பது திராவிட மாடல் மாதிரி, தேசிய மாடல் மாதிரி குறிப்பிட்ட மக்களுக்கானதல்ல, அனைத்து மக்களுக்குமானதுதான் அம்பேத்கரிய மாடல். இதோ திருப்பனந்தாளில் காசி மடம் இருக்கிறது, 30,000 ஏக்கர் நிலம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் எந்த மடத்திற்கும் இவ்வளவு சொத்துக்கள் கிடையாது. திருப்பனந்தாள் காசி மடத்திற்கு 30,000 ஏக்கர், தருமபுரம் ஆதீனத்திற்கு 30,000 ஏக்கர், திருவாரூரை ஆதீனத்திற்கு 40,000 ஏக்கர், கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கரை இந்த 3 மடங்கள் வைத்திருக்கிறது. இந்த திராவிட மாடல் இந்த 70 ஆண்டுகளில் இந்த மடங்களுடைய ஒரு மயிரை கூட உங்களால் பிடிக்க முடிந்ததா? இந்த மடத்தின் நிலங்களில் உழைப்பவர்கள் எவ்வளவு துன்ப துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாக மடத்து நிலங்களில் உழைக்கிறார்கள், தலைமுறை தலைமுறையாக அதில் உழல்கிறார்கள். ஆனால் மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும், வெயில் அடித்தாலும் அடிக்காவிட்டாலும், புயல் வீசினாலும் வீசாவிட்டாலும் இத்தனை ஏக்கருக்கு இத்தனை ஏக்கர் இவ்வளவு நெல்லை அளந்துவிட வேண்டும், இவ்வளவு குத்தகை அளந்துவிட வேண்டும். கொரோனா காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவே பாதிக்கப்பட்ட பொழுது மத்திய அரசு தனியார் நிறுவனங்களுக்கு கூட மக்களிடம் நீங்கள் வட்டி வசூலிக்க கூடாது என்று உத்தரவாதம் செய்தது. ஒட்டுமொத்த இந்தியாவே வட்டி வரி வசூல் செய்யாத போது கூட திருப்பனந்தாள் மடம் இங்கே இருக்கக்கூடிய குத்தகைதாரரிடம் வட்டி வரி வசூல் செய்தது என்று சொன்னால் எவ்வளவு கீழ்த்தரமான மோசமான மனிதநேயமற்ற மடம் இந்த திருப்பனந்தாள் மடம். இந்த மடத்திற்கு இதற்கு 32,000 ஏக்கர் நிலம். மடாதிபதி என்றைக்காவது இந்த நிலத்தில் உழுதிருக்கிறாரா? என்றைக்காவது விளைத்திருக்கிறாரா? என்றைக்காவது அறுவடை செய்திருக்கிறாரா? என்றைக்காவது அந்த வரப்பில் நடந்திருப்பாரா? என்றைக்காவது ஒரே ஒரு வயலுக்கு நீர் நிரம்பி விட்டிருப்பாரா? இல்லை களத்திற்கு வந்திருப்பாரா? இல்லை மூட்டை தூக்க வேண்டாம் தூக்குவதை பார்த்திருப்பாரா? கிடையவே கிடையாது. இந்த ஒட்டுமொத்த திருப்பனந்தாளையே அவர்கள் அடக்கி வைத்திருக்கிறார்கள். திருப்பனந்தாளில் இருக்கக்கூடிய கோயிலும் மடமும் திருப்பனந்தாள் உழைக்கும் மக்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. திருப்பனந்தாளில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மடங்களும் அந்தந்த பகுதிகளில் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் நீங்கள் ஏன் இந்த மடத்திற்கு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? வானளாவி அதிகாரம் இந்த மடாதிபதிக்கு எதற்கு? எதற்காக மடாதிபதிக்கு நிலம்? ஏன் 30,000 ஏக்கர் நிலம் இல்லை என்று சொன்னால் மடாதிபதிக்கு மூச்சு விட முடியாதா? அது என்ன எஜமான்? எஜமான் என்றால் என்ன? சுதந்திர இந்தியாவில் யார் எஜமான்? மக்கள் தான் எஜமானர்கள். நீங்கள் எல்லாம் அடிமைகள். மக்கள் உழைக்க, மக்கள் வியர்வை தொட்ட உழைக்க அந்த குத்தகையை அளக்கிறார்கள். அந்த குத்தகையை வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீ எப்படி எங்களுக்கு எஜமானாக முடியும்? ஆக இந்த மடாதிபதிகளை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அம்பேத்கரிய மாடலுக்கு தான் வாக்களிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நடக்கும். திமுக காரணம், அண்ணா திமுக காரணம். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மடாதிபதியை பார்த்தால் சட்டையை கழட்டி வைத்துவிட்டு, என் வேட்டியை கூட கழட்டி வைத்துக் கொண்டு கையை கட்டி கொண்டு பணிந்து காலில் விடுகிறவர்களாகத்தான் அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் மடத்தை இவர்களால் எப்படி கேள்வி கேட்க முடியும்? திருப்பனந்தாள் வடக்கு தெருவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் காலம் காலமாக மடத்திற்கு உழைக்கிறார்கள். நீங்கள் தேர் இழுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்கள் வந்து விடுவார்கள், கூலியே இல்லாமல் வேலை செய்வார்கள். இங்க இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் நீங்கள் மிரட்டுகிறீர்கள், அவர்களையும் அழைப்பீர்கள், அவர்களும் வந்து தேருக்கு வேலை செய்வார்கள். 10 நாள் திருவிழா என்று சொன்னால் 10 நாள் நீங்கள் தருகிற புளியோதர பட்டையை தின்று கொண்டு அவர்கள் தினம் தினம் உழைக்க வேண்டும். ஆனால் அப்படி உழைப்பவன் அந்த வயலில் ஒரு சாகுபடியை மாற்றி செய்துவிட முடியாது. அவன் சாகுபடியே செய்யாவிட்டாலும் கூட புத்தகம் எனக்கு சொல்லி நீங்கள் எப்படி அவனை கட்டாயப்படுத்துகிறீர்கள்?
எல்லாம் ஒரு மானக்கெட்ட நடவடிக்கை இல்லையா? இந்தியா சுதந்திரம் பெற்று விட்டது. சுதந்திரம் பெற்ற நாட்டில் மடாதிபதி என்பவர் தனி சர்வாதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இவற்றை எல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் திராவிட மாடலுக்கும் தேசிய மாடலுக்கும் நீங்கள் வாக்களிக்க கூடாது. எத்தனை காலம் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள்? எத்தனை காலம் வாக்களிப்பீர்கள்? ஆக மடாதிபதிகள் இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் திமுக காரணாலும் முடியாது, அது அண்ணா திமுக காரணாலும் முடியாது. அது புரட்சியாளர் அம்பேத்கரை நெஞ்சில் ஏந்திய நீல புலிகள் இயக்கத்தால் மட்டும்தான் முடியும். ஆக மக்களுக்கு எதிரானவர்களை இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இந்த திருப்பனந்தாளிற்கு மடம் தேவையா? திருப்பனந்தாள் இருக்கக்கூடிய பேரூராட்சி எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக ஒரு வீடு கட்ட முடியுமா? இந்த பழைய சமுதாயத்தை விடுங்கள், இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் இந்த வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாரும் வீடு கட்ட முடியாது. யார் வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னாலும் உடனடியாக இத்தனை லட்சம் கொடு, அத்தனை லட்சம் கொடு என்று கேட்கிறார்கள். வீடு கற்கிறவன் அச்சப்பட்டு போய் உறைந்து போய் நிற்கிறான். அவனுடைய வயலை விற்க முடியாது, இடத்தை விற்க முடியாது. அவன் தன்னுடைய வயலில் விவசாயத்தை பெருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு போர் செட், பம்பு செட் அடிக்க முடியாது. ஆக ஒட்டுமொத்த நிலங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு இந்த திருப்பனந்தாள் மடத்தை, திருப்பனந்தாள் மடம் அத்தனை பேரையும் இந்த மண்ணின் மைந்தர்களை ஒடுக்குகிறது என்று சொன்னால் இந்த திருப்பனந்தாள் மடத்திற்கு நாங்கள் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுகிறோம். திருப்பனந்தாள் இருக்கக்கூடிய உழைப்பாளர் எவரிடமும் நீங்கள் அத்துமீறி நீங்கள் வரி வசூல் செய்யக்கூடாது, குத்தகை வசூல் செய்யக்கூடாது. நீங்கள் மீறி வசூல் செய்தால் இந்த கூட்டம் தெற்கு வீதியில் நடக்காது, மடத்திற்கு உள்ளே நாங்கள் வர வேண்டியிருக்கும் என்பதை பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கிறோம். உழைப்பவனுக்கு நிலம் கிடையாது, அதுதான் திராவிட மாடல். உழைக்கிற மக்களிடம் யாரிடம் நிலம் இருக்கிறது? ஒரு துண்டு துக்காய் நிலம் இருக்கிறதா? குடியிருக்கக்கூடிய நிலமாவது தலைமுறை தலைமுறையாக குடியிருக்கிறான். வடக்கு வீதியில் குடியிருக்கிறான் வைத்தியர், தலைமுறை தலைமுறையாக குடியிருக்கிறான். இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் அதிகாரிகளையும் உள்ளூர் நீதிமன்றங்களை துணைக்கு வைத்துக் கொண்டு நீதிமன்ற தீர்ப்புகளை பெற்றுக் கொண்டு தலைமுறை தலைமுறையாக குடியிருப்பவனை கூட நீங்கள் வெளியேற்றுகிறீர்கள். குடும்பம் குட்டிகளோடு வெளியேற்றுகிறீர்கள். எவ்வளவு பெரிய அவமானம் இது, எவ்வளவு பெரிய கொடுமை இது. ஆக மடத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பயம்தான், பக்தி தான் அவர்களுடைய மூலதனம். எவ்வளவு காலம் மடத்திற்கு நாம் பயப்படுகிறோமோ, எவ்வளவு காலம் மடத்திற்கு நாம் பணிகிறோமோ, அவர்கள் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நினைக்கிறோமோ அவ்வளவு காலம் மடம் இங்கு இருக்கும். மடமாவது மயிராவது நினைச்சோம்னா அடுத்த நொடி கூட இங்க மடம் இருக்காது. அது உழைக்கும் மக்களை அவர்களை சுமக்க வைக்கிறார்கள். பட்டின பிரவேசம், இந்த மடாதிபதியை உழைக்கும் மன்னிய சமுதாயத்திற்கு தோளில் சுமந்து கொண்டு வீதிக்கு வீதி வர வேண்டும். அப்படி என்ன இந்த நாட்டிற்கு நீ சேவை செய்தார்? அப்படி என்ன இந்த மக்களுக்காக நீ கிழித்து விட்டாய்? இந்த மக்களுக்கு ஏதாவது நீ பயனுள்ள வகையில் செய்திருக்கிறாயா? நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு சராசரி மனிதன். என்னுடைய சக்திக்கு உட்பட்டு திருப்பனந்தாள் மக்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட பொழுது 5 டன் அரிசி வீதி வீதியாக சென்று மக்களுக்கு கொடுத்தேன். மடாதிபதி 30,000 ஏக்கர் வைத்திருக்கிறாய், என்ன செய்தாய்? ஆக இவர்களை எல்லாம் இந்த அரசு ஏன் கேள்வி கேட்கவில்லை? பட்டின பிரவேசம் கூடாது என்று நாங்கள் போராடுகிறோம். ஆனால் இந்த மானங்கெட்ட திராவிட அரசு பட்டின பிரவேசத்திற்கு அனுமதி தருகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த மண்ணில் மக்களை நேசிக்கக்கூடியவர்கள் யார்? திராவிட மாடலுக்கு சொந்தக்காரர்களா? அம்பேத்கரிய மாடலுக்கு சொந்தக்காரர்களா? அம்பேத்கரிய மாடலுக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறோம். ஆக உழைக்கும் மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் பிரச்சனை தீரும். திருப்பனந்தாள் பேரூராட்சி இருக்கு, திராவிட மாடலை பாருங்க. அங்க 6 பெண்கள் அங்கே டெங்கு பணியாளர்களாக வேலை செய்கிறார்கள். 6 பெண்கள். திருப்பனந்தாளில் ஒரு தொழிற்சாலை கிடையாது. ஏனென்றால் அத்தனை நிலமும் மடத்திற்கு சொந்தமான நிலம். ஒரு தொழிற்சாலை, தொழில் நிறுவனம் வர முடியாது. இங்கே ஒரு பள்ளி கல்லூரி வர முடியாது. இங்கே எந்த தொழில் நிறுவனமும் வர முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த மண்ணை எல்லாம் மடமும் கோயிலும் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். ஆக தொழில் நிறுவனங்கள் வந்தால்தான், தொழிற்சாலைகள் வந்தால்தான் திருப்பனந்தாளில் இருக்கக்கூடிய மக்கள் வேலை வாய்ப்பை பெற முடியும். ஆக திருப்பனந்தாள் வளர்ச்சி இல்லாமல் போனதற்கு அடிப்படை காரணமே இந்த மடாதிபதி தான். அந்த மடாதிபதியை தான் நாம் எஜமான் என்று சொல்கிறோம். ஆக இனி வரும் காலங்களில் எஜமான் என்ற வார்த்தையை யாரும் பயன்படுத்தவே கூடாது. நான் கடந்த கூட்டத்தில் பேசினேன், எனக்கு எஜமான் என்பதும் பிடிக்காது, சுவாமிகள் என்பதும் பிடிக்காது. எஜமான் சுவாமிகள் என்றால் சுத்தமாக பிடிக்காது என்று சொன்னேன். ஒவ்வொருவரும் நீங்க அதை மனசுல ஏத்துங்க. நீங்க இந்த மண்ணில் எஜமானர்கள் யாரும் கிடையாது, நாம தான். சின்ன எஜமான் சொல்றாங்க, அவன் யாரு? கார்த்தியா?
கார்த்தி தானே சின்ன எஜமா, இளவரசர் பட்டம் சூட்டுறோங்கிறாங்க. திருப்பனந்தாள் மண்ணிற்கும் கார்த்திக்கும் என்ன சம்பந்தம்? என்ன இளவரசர் பட்டம், சின்ன எஜமான்? திருப்பனந்தாளுக்கு இளவரசர்கள் என்று சொன்னால் நாங்கள் தான் திருப்பனந்தாள் இளவரசர்கள் என்றால் இந்த மண்ணிற்கு நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறோம். ஆக திருப்பனந்தாளிற்காக கஷ்டப்பட்ட நாங்கள் இந்த மண்ணின் இளவரசர்கள். ஆனால் நீங்கள் பட்டம் எப்படி சூடுகிறீங்க? அரசியல் சட்டம் சொல்கிறது, ஆர்டிகிள் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், எந்த சிறப்பு சட்டங்களையும் பயன்படுத்தக்கூடாது. ஸ்ரீலஸ்ரீ, காசிவாசி, எஜமான், சுவாமிகள் இப்படியெல்லாம் பட்டங்களை பயன்படுத்தக்கூடாது என்று அரசியல் சட்டம் சொல்கிறது. ஆனால் அரசியல் சட்டத்திற்கு எதிராக இந்த மக்களை மிரட்டி அச்சுறுத்தி பணிய வைத்து சொல்லுகிற வேலையை செய்யவில்லை என்றால் நிலங்களை பறித்து விடுவோம் என்று அவர்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி நீதிமன்ற தீர்ப்புகளை காட்டி அச்சுறுத்தி எல்லா மக்களையும் பணிய வைக்கிற ஒரு மானங்கெட்ட மாடல் தான் இந்த மடத்தின் மாடல். இந்த மானங்கெட்ட மடத்தின் மாடலுக்கு தான் இந்த திராவிட மாடலும் தேசிய மாடலும் பல்லக்கு தூக்குகிறார்கள். ஆனால் அம்பேத்கரிய மாடலும் ஐயா TM மணியன் வந்த புரட்சி மணியும் எந்த காலத்தினருக்கெல்லாம் பல்லக்கு தூக்க மாட்டார். ஆக உழைக்கும் மக்கள் நாம் நாடாள வேண்டும். யாரோ ஆண்டு விட்டு போகிறார்கள், ஆண்டுக்கு 500 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் 5 ஆண்டுகளுக்கு 500 ரூபாய் தருகிறார்கள். தலைமுறையாக நம்முடைய பிரச்சனை தீர்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த 500 ரூபாயை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறோம். எத்தனை காலத்திற்கு ஓட்டு போடுவது? எத்தனை காலத்திற்கு 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுவது? அம்பேத்கர் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் இழந்த பொழுது கூட போராடி பெற்றுக் கொடுத்த இந்த வாக்குரிமையை 500 ரூபாய்க்கு விற்பனை செய்வதா? 5 ஆண்டுகளுக்கு 500 ரூபாய் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 50 பைசா. புரட்சியாளர் அம்பேத்கர் தலைமுறையாக அடிமைப்பட்டு கிடந்த மக்களுக்கு வாக்குரிமை பெற்றுக் கொடுத்து ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வாக்குரிமை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் எந்த கூச்ச நாச்சமும் இன்றி 500 ரூபாய்க்கு வாக்குகளை போடுகிறோம். எவ்வளவு பெரிய மானக்கேடு! ஒரு நாளைக்கு 50 பைசா, 50 பைசாவுக்கு சேரி வாக்குகளை வாங்குகிறான். அப்படி என்று சொன்னால் நமக்கு அவன் என்ன விளை வைத்திருக்கிறான்? திராவிட மாடல் என்ன விளை வைத்திருக்கிறது? தேசிய மாடல் என்ன விளை வைத்திருக்கிறது? 50 பைசாவிற்கு நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம். இந்த திராவிட மாடல் செல்வாக்கு செலுத்துகிற பேரூராட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருப்பனந்தாள் பேரூராட்சியில் தான் 6 பெண்கள் பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். எதற்காக பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள்? உள்ளாட்சி அமைப்புகளில் 50% பெண்கள் இருக்க வேண்டும் என்று உள்ளாட்சி சட்டம் சொல்கிறது. ஆனால் இந்த பெண்கள் டெங்கு பணியை செய்ய மாட்டார்கள். ஆக 6 பெண்களையும் மொத்தமாக வேலையை விட்டு தூக்கிவிட்டு ஆண்களை நியமனம் செய்கிறோம் என்று சொன்னால் இதுதான் கேடுகட்ட திராவிட மாடலா? அம்பேத்கரிய மாடல் ஆட்சி அமைந்தால் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்கள் நடக்குமா? 11 பெண்கள் இந்த பேரூராட்சியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு சிலர் தான் பெண்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பெண்களின் ஆண்களும் விடுந்து எழுந்தால் குடிப்பதற்கு அந்த பேரூராட்சியில் கொண்டு வந்து அமர்கிறான். எவ்வளவு பெரிய மானக்கேடு! வெற்றி பெற்ற பெண்களை அங்கே நிர்வாகத்திற்கு அனுப்பாமல், அவர்களை அங்கே பணிகளுக்காக அனுப்பாமல், அவர்களை வீட்டில் சமைக்க வைத்துவிட்டு ஆண்கள் வந்து பேரூராட்சியில் உட்கார்ந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் திராவிட மாடலா? இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்களை எல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 6 பெண்களுக்கும் நீங்கள் உடனடியாக வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும். உங்கள் விருப்பத்திற்கு எந்த தீர்மானத்தையும் போடாமலேயே பணிகளில் சேர்ப்பது, உங்கள் விருப்பத்திற்கு நீங்கள் போட்ட பணியாளரை வேலைக்கு விட்டு தூக்குவது என்று சொன்னால் இதுதான் திராவிட மாடலா? ஆக பகிரங்கமாக நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம். இந்த பேரூராட்சி நிர்வாகத்தில் இந்த 6 பெண்களும் சேர்க்கப்படவில்லை என்று சொன்னால் வருகிற வியாழக்கிழமை பேரூராட்சி முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று நாங்கள் அறிவிக்கிறோம். அன்பிற்குரிய மக்களே, இந்த நாட்டின் ஆட்சியாளர்களாக நாம் மாற வேண்டும். இந்த நாட்டின் ஆட்சியாளர்களாக நாம் மாறினால்தான் நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஆட்சியாளராக மாற வேண்டும் என்று மாறவில்லை என்று சொன்னால் நாம் தலைமுறையாக இப்படி நின்று கத்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். உலக நாடுகளில் எல்லாம் பெரும்பான்மை மக்கள் ஆட்சி செய்கிறார்கள். பாகிஸ்தான் என்றால் அங்கே இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்வார்கள். இலங்கை என்றால் அங்கே சிங்களவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். நேபாளம் என்றால் அங்கே இந்துக்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஆக உலக நாடுகளில் பெரும்பான்மை மக்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சிறுபான்மை சமுதாயத்தை எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்துவிட்டு பெரும்பான்மை சமூகம் வீதி நின்று போராடி கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய மானக்கேடு!
இந்த நாட்டின் மக்கள் தொகையில் எஸ்சி எஸ்டி சமுதாயத்தவர்கள், பறையர்களாக இருப்பவர்கள், பல்லர்களாக இருப்பவர்கள், அருந்தியர்களாக இருப்பவர்கள், புறவர்களாக இருப்பவர்கள் 25% பேர் இருக்கிறார்கள். இந்த நாட்டில் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 15% இருக்கிறார்கள். இந்த நாட்டில் பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் 6%, 5%, 4% என்று இருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விலக்கி வைத்துவிட்டு நீங்கள் எனக்கு என்ன சமூக நீதியை வழங்கப் போகிறீர்கள்? 1949 திமுக உருவாக்கப்பட்டது. பெரியார் மீது குற்றம் சொல்லி பெரியாரை புறக்கணித்து பெரியாரை அவமதித்து ராபின்சன் பூங்காவில் அண்ணாதுரை 1949 திமுகவை உருவாக்கினார். திமுகவின் அதிகாரமிக்க பதவிகள் என்று சொன்னால் தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளர் 3 பதவிகள் தான் திமுகவின் அதிகாரமிக்க பதவிகள். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் கூட திமுகவில் இருக்கலாம். திமுக சமூக நீதி கட்சி என்று சொன்னால், திமுக அனைத்து மக்களுக்குமான திராவிட மாடலை முன்வைக்கிறது என்று சொன்னால், நாட்டில் பறையராக இருப்பவன் ஏன் திமுகவிற்கு தலைவராக வர முடியவில்லை? இந்த 75 ஆண்டுகால வரலாற்றில் இந்த திமுகவின் தலைவராக ஒரு வர முடிந்ததா? இந்த திமுகவின் பொதுச் செயலராக வர முடியுதா? இந்த திமுகவுக்கு நீங்கள் ஒரு நிதியமைச்சராக வர முடிகிறதா? ஆக எந்த பதவியும் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஆனால் திராவிட மாடல் என்று நீங்கள் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, இதுதான் கொடுக்கவில்லை. தமிழகத்தில் நீங்கள் தமிழகம் முழுவதும் நீங்கள் கட்சி நடத்துகிறீர்கள். 77 மாவட்ட செயலாளர்கள் உங்கள் கட்சியில் உள்ளார்கள். 77 மாவட்ட செயலாளர்கள். இந்த 77 மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி சமுதாயத்தவர்கள்? ஒரே ஒரு ஆள். சமூக நீதி என்று சொன்னால் என்ன? அவரவர் சமுதாயத்திற்கான பங்கை அவரவருக்கு கொடுப்பதுதான் சமூக நீதி. அப்படி என்று சொன்னால் 77 மாவட்ட செயலாளர் பதவிகளில் எத்தனை பேர் எங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும்? 16 பேர் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த 70 ஆண்டு கால வரலாற்றில் நீங்கள் கொடுத்தது ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் பதவிதான். இதுதான் உங்களுடைய லட்சணம். ஆக இந்த திமுக அரசு முன்வைக்கக்கூடிய எதுவும் உண்மையில்லை. திராவிட மாடல் உண்மையில்லை. இதற்கு மாற்றாக தமிழகத்தில் சேரிகளில் ஆள் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதைவிட அயோக்கியத்தனமான கட்சி. பாரதிய ஜனதா கட்சியிடம் நீங்கள் பல மடங்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் நம்முடைய சித்தாந்தத்தை அவர்கள் திருடி கொண்டு நம்மையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழகத்தினுடைய வரலாறு என்பது பறையர் சமூக வரலாறு தான் தமிழகத்தின் வரலாறு. இன்று திமுக பேசுகிற திராவிட கருத்தியல் திமுகவிற்கு எங்கிருந்து வந்தது? திமுகவுடைய உதய சூரியன் சின்னம் யார் கொடுத்தது? 1885 எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை சேர்ந்த ரெவரண்ட் ஜான் ரோத்தினம் திராவிடர் கழகம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்தார். திராவிடர் கழகம். ஆக திராவிடர் கழகம் என்ற கட்சியை நாம் ஆரம்பித்தோம். ஆனால் பெரியார் அதே பெயரில் கட்சி ஆரம்பித்தார். திராவிடம் என்ற கருத்தியலை அயோத்திதாச பண்டிதர் வைத்தார். தமிழன் திராவிடன் என்ற கருத்தியலை 1890களில் அயோத்திதாச பண்டிதர் வைத்தார். சமகாலத்தில் ரட்டமலை சீனிவாசன் பறையன் என்ற கருத்தியலை முன்வைத்தார். அயோத்திதாச முன்வைத்த அந்த திராவிடம் என்ற கருத்தியலை, தமிழன் என்ற கருத்தியலை திராவிட கட்சிகள் கையில் எடுத்துக் கொண்டு 50 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்து விட்டார்கள். ஆனால் ரட்டமலை சீனிவாசன் முன்வைத்த பறையன் என்ற கருத்தியல் ஒதுக்கப்பட்டு சேரிகளில் கிடைக்கிறது. அப்படி என்று சொன்னால் பறையர்கள் இந்த நாட்டை ஆள்வது எப்போது? உடம்பு முழுவதும் அடிமை ரத்தம் ஏறி இருக்கிறது. எந்த சேரிக்கு பாருங்க, ஒரே நாள், நாளை தேர்தல், ஒரு வாரத்தில் வாக்குப்பதிவு என்று சொன்னால் அடுத்த நாளே அத்தனை சேரிகளிலும் இரட்டை இலையையும் சூரியனையும் மறைந்து விடுகிறார்கள். எந்த தெருவில் இப்படி நடக்கிறது? மற்ற தெருக்களில் ஒரே ஒரு இடத்தில் சென்று யானை சின்னத்தை வரைய முடிகிறதா? இல்லை விடுதலை சிறுத்தைகளுடைய சின்னத்தை தான் வரைய முடிகிறதா? எதையும் வரைய முடியாது. எல்லா மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். நாம் மட்டும்தான் விழிப்புணர்வு இல்லாமல் கிடைக்கிறோம். நம்முடைய அறியாமைதான் அவர்களுடைய பலம். இவ்வளவு காலம் ஆண்டவர்களுடைய பலம் இது நம்முடைய அறியாமைதான், நம்முடைய மறதிதான் நம்முடைய பலவீனம். இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் நமக்கு எதுவும் செய்யவில்லை. இனிமேல் இதற்கு அவர் வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்புவதே கிடையாது. மீண்டும் மீண்டும் இரட்டை இலை, சூரியன், கை சின்னம், மாங்கனி, இப்படி போட்ட இடத்திற்கே வாக்குகளை போட்டால் இருக்கிற இடத்திலேயே இருக்க வேண்டியதான். ஒரு அடி கூட முன்னேற முடியாது. அதுதான் யதார்த்தம். ஆக முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கரிய மாடலை முன்வைத்து போராடுகிற எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது.
தமிழகத்தில் இருக்கக்கூடிய 44 ரிசர்வ் தொகுதிகளை தாண்டி ஒரே ஒரு பொது தொகுதியில் திமுக இந்த எஸ்சி சமுதாயத்தவர்களை நிற்க வைத்திருக்கிறதா? கிடையாது. குறைந்தபட்சம் இதோ வேணியன் தொகுப்பு காலனி தெரு சாலையோரத்தில் எத்தனை குடிசைகள், இன்னும் மின்விளக்கு வசதி கிடையாது, வீட்டு வரி ரசீது கிடையாது. திருப்பனந்தாள் பேரூராட்சி எத்தனை பேரோ பிரசிடண்ட் ஆகிவிட்டார்கள், எத்தனை பேரோ இந்த திருப்பனந்தாள் ஒன்றியத்தை ஆண்டு விட்டார்கள், எத்தனை பேரோ சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிவிட்டார்கள். ஏன் அந்த சேரி மக்களுக்கு ஏன் வீட்டு வரி வசதி கிடையாது? அவர்களுக்கு ஏன் வீட்டு மனை கிடையாது? ஏன் அவர்கள் வாய்க்கால் ஓரத்தில் குடியிருக்க வேண்டும்? ஏன் அவர்கள் பிள்ளை படிக்க கூடாதா? அவர்களுக்கு மின்விளக்கு இருந்தால் தானே படிக்க முடியும். இந்த கேள்விகளை எல்லாம் எந்த காலகட்டத்திலும் அவர்களுக்கு எழாது. நம்முடைய வறுமைதான் அவர்களுக்கு மூலதனம். இவன் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் நமக்கு ஓட்டு போட மாட்டான். அதற்காகவே ஒயின் ஷாப்பை திறந்து வைத்திருக்கிறார்கள். பகல் முழுவதும் உழைப்போம். விறகு வெட்டுவது, வாய்க்கால் வெட்டுவது, கருங்கல் உடைப்பது, செங்கல் சூளையில் வேலை பார்ப்பது, சாலை போடுவது, கட்டிட வேலைக்கு செல்வது, கல் சுமப்பது, அத்தனை வேலைகளையும் செய்வோம். அத்தனை வேலைகளையும் செய்துவிட்டு மாலை ஒயின் ஷாப்பிற்கு சென்று விடுவார்கள். முட்டை குடித்து விட்டு வீட்டுக்கு வருவார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அடிப்பார்கள், பிள்ளைகளை அடிப்பார்கள். எப்படி இந்த சமுதாயம் கடை தேரும்? எப்படி மாறும்? எல்லோரும் மாற வேண்டும் என்று சொல்கிறோம். நாம் எப்போது மாறுவது? குடிப்பதை எப்போது நிறுத்தப் போகிறோம்? நம்முடைய அறியாமைதான் நம்மை சிந்திக்க விடாமல் அடிப்பதற்குத்தான் இந்த ஒயின் ஷாப்புகளை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஒயின் ஷாப்பை இழுத்து மூடினால் இந்த சமுதாயம் சிந்தித்து விடும். ஆக அரசிற்கு வரி வருகிறதோ, வருவாய் வருகிறதோ இல்லையோ, இந்த மதுக்கடைகள் இருந்தால்தான் தலைமுறையாக வீட்டு மனையில் இல்லாத மக்கள் நம்மை கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். இருக்கக்கூடிய சொற்ப வருமானத்தில் மாலை போடுகிறோம், காவடி தூக்குகிறோம், காது குத்துகிறோம், தீ மிதிக்கிறோம், பால் குடம் தூக்குகிறோம். தலைமுறையாக இவற்றை எல்லாம் நாம் செய்கிறோம். ஏதாவது மாற்றம் நடந்திருக்கிறதா? எத்தனை காலம் நாம் கோயிலுக்கு காவடி தூக்குவது? என்ன மாற்றம் நடந்திருக்கிறது? ஒவ்வொரு ஊரிலும் பெண்கள் குழு கடனில் சிக்கி அவதிப்படுகிறார்கள். இந்த திராவிட மாடல் எதை செய்தது? நாளை விடிந்தால் அந்த மைக்ரோ பினான்ஸ் கம்பெனிக்காரன் வந்து நம்மை தாலி அறுத்துவிடுவான் என்று அச்சப்பட்டு பெண்கள் கதறுகிறார்கள். ஆக இவற்றை எல்லாம் எந்த பிரச்சனையுமே இந்த திமுகவும் தீர்க்கவில்லை, அதிமுகவும் தீர்க்கவில்லை. எந்த பிரச்சனையும் தீர்க்கவில்லை. என்ன செய்திருக்கிறார்கள்? கேள்வி கேளுங்க. 4 பேர் பிழைப்பான், 4 பேர் நக்கி திம்பான். அதான் பண்றாங்க. அவன் சேரியில் இருப்பான். அந்த அயோக்கிய பொதுமக்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. தேர்தல் அறிவித்தால் திமுக காரனுக்கும் அண்ணா திமுக காரனுக்கும் பண பட்டுவாடா செய்வதற்கு சேரிகளில் கைக்கூலிகள் இருக்கிறார்கள், பொறுக்கிகள் இருக்கிறார்கள். இந்த பொறுக்கிகள் அப்பாவிகளுக்கு பணத்தை கொடுத்து வாக்குகளை உதயசூரியனுக்கு போடு, வாக்குகளை வெற்றிலைக்கு போடு என்று அந்த அப்பாவி மக்களை நடைமாற்றம் செய்வார்கள். இந்த பொறுக்கிகள் படித்திருப்பார்கள், வழக்கறிஞர்களாக இருப்பார்கள், சனாதன எதிர்ப்பு பேசுவார்கள், இந்த கடைக்கோடி மக்களை ஏமாற்றுவார்கள். ஆக நம்முடைய கையை எடுத்துக்கொண்டே நம்முடைய கண்ணை குத்திக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட கட்சிக்காரர்கள். சிந்திக்க வேண்டிய தருணம். என் அன்பார்ந்த உறவுகளே, இந்த திமுக, அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், அத்தனை கட்சிகளை விட்டு நாம் வெளியேற வேண்டும். அம்பேத்கரி அமைப்பான நீலப்புலிகள் இயக்கத்தை நீங்க சேருங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு நான் ஒரே ஒரு முறை சட்டமன்றத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் இந்த பேரூராட்சி தலைவராக மாறினா இந்த பேரூராட்சியில் இவ்வளவு அநியாயங்கள் நடக்குமா? நான் இருந்தால் இந்த பேரூராட்சிக்குள்ள வந்து எவனாவது குடிக்க முடியுமா? குடித்து விட்டு வெளியே போக முடியுமா? இந்த பெண்களை எல்லாம் தாந்தோன்றித்தனமாக வேலையை விட்டு எடுக்க முடியுமா? சேரிகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு திட்டங்களை தீட்ட முடியுமா? என்ன நடக்குமே தெரியாது. ஆக நம்மை போன்றவர்கள் இது போன்ற அதிகாரத்திற்கு வரவிடாமல் இந்த அயோக்கியர்கள் மட்டுமல்ல, காலம் காலமாக உழைக்கிற இஸ்லாமியர்கள் கூட நமக்கு இப்படிப்பட்ட சமயங்களில் நம்மை புறக்கணிக்கிறார்கள். எங்களை விட இஸ்லாமிய சமுதாயத்திற்கு யார் போராடி இருப்பார்? எங்களுடைய தலைவர் TM மணி 50 ஆண்டு காலம் போராடி இறுதியில் இஸ்லாத்தை ஏற்றார். திமுக காரர்கள் என்னைக்கு அவர்கள் இந்துத்துவ எதிர்த்திருக்கிறார்கள்? எனக்கு முன்னால் வந்து என் தம்பிகள் பேசினார்களே, அண்ணா திமுக ஆண்ட போது கோபேக் மோடி என்று சொன்னார்கள். மோடி தமிழகத்துக்கு வரக்கூடாது என்று சொன்னார்கள். கருப்பு பலூன்களை பறக்க விட்டார்கள், எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினார்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் வெல்கம் மோடி என்று சொல்கிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லாமல் மோடியை வரவேற்கிறார்கள். எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதிகள் இவர்கள், எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் இவர்கள்.
2 ஆண்டுகளுக்கு முன்பாக மோடி எதிர்த்தவர்கள் இப்பொழுது மோடியை வரவேற்கிறார்கள். இவர்களை நம்பி நாம் எத்தனை காலத்திற்கு வாக்கு செலுத்துவது? அது ஆட்சி அதிகாரத்துக்கு நாம் வர வேண்டும். அன்பிற்குரிய மக்களே, நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். கருத்தர்களையும் சண்டை போடுறீங்க. கடைகளில் எதற்காக பிரச்சனை, எதற்கு கலவரம், எதற்கு வன்முறை? அன்பு தம்பி ராம்ஜி பேசினார். எங்கள் மீது நீங்கள் கொடுமைகள் நிறுத்தவில்லை என்று சொன்னால், ஆணவ படுகொலைகள் நிறுத்தவில்லை என்று சொன்னால் திரும்ப நாங்கள் செய்வோம் என்று சொன்னார். தேவையில்லை. வாக்கு என்பது வலிமையான ஆயுதம். நம்மிடம் வாக்கு என்ற ஆயுதம் இருக்கிறது. நமக்கு மட்டும் வாக்கு இல்லைன்னா சேரிக்கு ஒரு அரசியல் கட்சிக்காரன் வருவானா? யோசிச்சு பாருங்க. சேரிக்காரனுக்கு வாக்கு கிடையாது. அப்படி என்று சொன்னால் இந்த சேரி ஒரு சாதிக்காரனாவது தீண்டுவானா? ஒரு அரசியல் கட்சியாவது சேரிக்கு வருவானா? சொல்லுங்கள், வருவானா சேரிக்கு? உனக்கு ஓட்டே கிடையாது, ஓட்டு போட உரிமையே கிடையாது என்று சொன்னால் ஒருத்தனும் வரமாட்டான். அப்ப சேரிக்கு அவர் வருகிறார் என்று சொன்னால் உன் கைகளில் வாக்கு என்ற வலிமையான ஆயுதம் இருக்கிறது. இந்த வாக்கு என்ற வலிமையான ஆயுதத்தை எல்லோருக்கும் நீ போட்டாய், எல்லோருக்கும் செலுத்தினாய். ஆனால் ஒரே ஒரு முறை கூட உனக்காக செலுத்தவில்லை. அதுதான் உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை காரணம். என் அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்குகளை அம்பேத்கர் கட்சிக்காக நீங்கள் செலுத்த வேண்டும். அம்பேத்கர் கனவு கொண்டார், இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும் என்று சொன்னார். அம்பேத்கர் பல்வேறு கட்சிகளை ஆரம்பித்தார். அவர் இளமையாக இருந்த பொழுது பக்கீஸ்கரி திடக்கரணி சபா என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். 1936 இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி, சுதந்திர தொழிலாளர் கட்சி என்ற கட்சி ஆரம்பித்தார். 1942 ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் என்று எஸ்சி மக்களுக்கான கட்சி ஆரம்பித்தார். 1956 குடியரசு கட்சி ஆரம்பித்தார். எதற்காக இந்த கட்சியை ஆரம்பித்தார்? இன்று நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சொல்கிறார்களே சனாதன எதிர்ப்பு, அதற்காக ஆரம்பித்தாரா? திமுகவையும் அண்ணா திமுகவையும் மாறி மாறி ஆதரித்து நாம் ஏதாவது ஒரு எம்பி பதவி பெற்றுவிட வேண்டும் என்று ஆதரித்தாரா? இல்லை, திமுகவும் அண்ணா திமுகவும் இருந்தால்தான் இந்த மண்ணில் பிஜேபி வர முடியாது என்பதற்காக ஆரம்பித்தாரா? கிடையாது. தலைமுறை தலைமுறையாக சேரியில் இருப்பவன், தலைமுறை தலைமுறையாக அத்தனை அதிகாரத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் கட்சி ஆரம்பித்தார். அந்த புரட்சியாளர் சிந்தனைகளை, கோட்பாட்டை நெஞ்சில் ஏந்தியவர்கள் தான் நீல புலிகள். ஆக இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும். திமுக காரனும் பாரதிய ஜனதா கட்சிக்காரனும் தொடர்ந்து சண்டை போடுவான். பாஜக உள்ள வந்துரும், அதனால நீங்க திமுக ஆதரிக்கணும் என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் இஸ்லாமியர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டார்கள். இஸ்லாமியர்களுக்கு எங்களை விட யாரும் இந்த மண்ணில் அதிகமாக போராடி இருக்க முடியாது. எங்களை விட நேர்மையாக யாரும் இருந்திருக்க முடியாது. எங்களை விட யாரும் தங்களை அர்ப்பணித்திருக்க முடியாது. ஆனால் எங்களுக்கு இந்த தேர்தலில் திமுக காரர்கள், இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்தவில்லை. காரணம், புரட்சி மணிக்கு ஓட்டு போட்டால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுவிடும், அண்ணா திமுக வெற்றி பெற்றுவிடும் என்று சொல்கிறார்கள். இப்படியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் கடைசி வரை புரட்சி மணி சேரியிலேயே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் திமுகவை நம்பியே நாசமாக போக வேண்டியதுதான். திமுக காரர்கள் பேச அச்சப்படுகிற விஷயங்களை எல்லாம் அம்பேத்கர் ஆட்சியை உள்வாங்கிய புரட்சி மணி சட்டமன்றத்தில் பேசுவார். சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி சட்டங்கள் வந்த பொழுது நாங்கள் தான் உணர்வுபூர்வமாக அந்த களத்தில் நின்றோம். எத்தனை இஸ்லாமியர்கள் நினைத்து பார்த்தீர்கள்? வாக்கு சேகரிப்பதற்கு கூட நீங்கள் வரவில்லை. அப்படி என்றால் எங்களை யார் ஏற்றுக்கொள்வது? ஒரு பக்கம் இந்துக்கள் ஏற்க மறுக்கிறார்கள், ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் மறுக்கிறது, இன்னொரு பக்கம் தோளோடு தோள் இருக்கிற நீங்களும் எங்களை புறக்கணிக்கிறீர்கள். அப்படி என்று சொன்னால் உழைக்கும் மக்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது? திமுக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து விடும் என்று வாக்கு போட்டீர்களே, திமுக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறதா? எதற்கு ஆவடியில் பசுமடம் அமைக்கிறார்கள்? எதற்கு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கவர் குட்டிக்கரணம் படித்துக் கொண்டிருக்கிறார்? எதற்கு கோயில் சொத்துக்கள் எல்லாம் மீட்கப்படுகிறது? கோயில் சொத்துக்கள் எல்லாம் இந்த திராவிட மாடல் மீட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பறையனுக்கு சொந்தமான பஞ்சபலியத்தை மட்டும் இந்த திமுக அரசு மீட்க மறுக்கிறது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இதோ மடம் இருக்கிறது, கோயில் இருக்கிறது. ஒரு 10க்கு 10 இடத்தில், மடத்து இடத்திலும் கோயில் இடத்திலும் வீடே இல்லாதவன் ஒரு குடிசை போட்டு விட முடியாது. அடுத்த இடமே சேரியிலிருந்து அவனுக்கு சொல்வதற்கு ஆள் இருக்கிறது. இவன் ஓடி மடாதிபதி சொல்லுவான். அவ்வளவு நன்றி கடன், அடிமை ரத்தம் உடம்பில் ஏறி இருக்கிறது. பறையனை காட்டிக் கொடுப்பதற்கு இன்னொரு பறையன் தயாராக இருக்கிறான்.
பயிர்களை மாற்றி வயலில் செய்கிறான், உங்களிடம் சொல்லவில்லை என்று அடுத்த நிமிஷம் ஓடி பட்டிக்காரன் சொல்லுவான், கோயில்கிட்ட சொல்லுவான், ஆள் விடுவான். நம்ம ஆள் பயந்து போய் நிற்பாங்க. இந்த மடம் கோயில் எல்லாம் 300 ஆண்டுகளுக்கு முன்னால கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த மடம் எல்லாம் என்றும் நினைத்திருக்காது. 1720 தான் இந்த மடம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு முன்னால் மடமே கிடையாது. அப்படி என்று சொன்னால் இந்த நிலம் யாரிடம் இருந்தது? உழைக்கும் நம்மிடம் இருந்தது. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களிடம் இருந்தது. நம்முடைய பாட்டனிடம் பூட்டனிடம் இருந்த நிலங்கள் தான் 1720 மடத்தை ஆரம்பித்து இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மன்னர்களின் உதவியுடன் இந்த நிலங்களை எல்லாம் உழைக்கும் மக்களான பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் இருந்தும் SC மக்கள் பிடுங்கினார்கள். அந்த நிலங்களை பிடுங்கி வைத்துக் கொண்டுதான் இத்தனை தலைமுறையாக நம்மை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த திராவிட மாடல் இவற்றையெல்லாம் எந்த காலகட்டத்திலும் சரி செய்யாது, சரி செய்துவிடும் என்ற நம்பிக்கையில் தான் இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்தினார்கள். இன்னும் ஜனநாயக சக்திகள் வாக்கு செலுத்தினார்கள், நம்மை புறக்கணித்தார்கள். 2000 வாக்குகள் வாங்கினேன். திமுகவா மோடியா என்ற அந்த அப்படிப்பட்ட தேர்தல் களத்தில் 2000 வாக்குகள் வாங்கினேன். இந்த 2000 வாக்குகளை திமுக பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு வாக்கிற்கு 500 ரூபாய் கொடுத்திருக்க வேண்டும். ஒரு வாக்கிற்கு 500 ரூபாய் கொடுத்தால்தான் 2000 வாக்குகளை வாங்க வேண்டும். நம்முடைய ஆட்களில் 2000 வாக்குகளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் 10,000 பேருக்கு வாக்கு கொடுக்க காசு கொடுத்தாதான் 2000 ஓட்டு போடுவோம் உனக்கு. ஆக நீங்க 2000 வாக்குகளை காசு கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொன்னால் நீ கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு பணம் கொடுத்திருக்க வேண்டும். ஒரு பைசா கொடுக்காமல் 2000 வாக்குகளை வாங்கியிருக்க, அப்படின்னா நான் தான் வெற்றியாளர். இன்னைக்கு நான் பேசுகிற எந்த விஷயத்தையும் அண்ணன் கோவி செழியன் பேச முடியாது. உண்மையா இல்லையா? நான் பேசுகிற எந்த விஷயத்தையும் அதிமுகவில் உள்ளவர்கள் பேச முடியாது, திமுக உள்ளவர்கள் பேச முடியாது. நீங்கள் எல்லாம் அடிமைகளாக இருக்கிறீர்கள். உங்கள் அரசியல் கட்சிகளுக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். நாங்கள் தான் சுதந்திரமிக்க மனிதர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் திராவிட மாடலுக்கு அடிமை, நான் அம்பேத்கரிய மாடலை ஏற்று சுதந்திர மனிதராக இருக்கிறேன். அவை நண்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் இருந்தால்தான் இந்த மண்ணில் பிஜேபி வர முடியாது என்று சொல்வதை விட ஒரு தற்குறித்தனமான அரசியல் இருக்க முடியாது. பிஜேபி வரவே விடக்கூடாது என்று சொன்னால் இந்த மண்ணில் திமுக இருக்க வேண்டும், அண்ணா திமுக இருக்க வேண்டும். அப்போதுதான் பிஜேபி உள்ள வராது என்று சொல்வதற்கு ஒருவன் அம்பேத்கரை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாதுரையும் கருணாநிதியும் படித்தால் போதும் இந்த தற்குறித்தனமான அரசியலை கற்றுக்கொள்வதற்கு. அப்படிப்பட்ட அரசியலை தான் இந்த தலித் அரசியல் கட்சிகள் உள்ளவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டை ஆள்வதற்கு நாம் உறுதியேற்போம். அதுதான் அம்பேத்கரிய அரசியல். அந்த அடிப்படையில் தான் அம்பேத்கரிய மாடல் என்ற இந்த நிகழ்ச்சியை கிராமம் கிராமமாக நாங்கள் கொண்டு செல்ல இருக்கிறோம். அந்தந்த பகுதிகளில் நீங்கள் எங்களை அழையுங்கள், உங்களிடம் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம். எந்த ஒரு சாதிக்கும் எதிரான பிரச்சார கூட்டம் கிடையாது. திருப்பனந்தாள் காவல்துறை அனுமதி மறுக்கிறது என்று சொன்னால் அதிகாரம் எங்களிடம் இல்லை, அதனால்தான் நீங்கள் அனுமதி மறுக்கிறீர்கள். அதிகாரம் எங்களிடம் என்று இருந்தால் நீங்கள் இப்படியெல்லாம் பேசவே முடியாது. இதற்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் போட்ட பொழுது இங்கே இதற்கு முன்னால் இந்த காவல்துறை ஆய்வாளரும் டிஎஸ்பியும் என்னிடம் 1 மணி நேரம் கெஞ்சினார்கள். மணி, தயவு செய்து இந்த ஆர்ப்பாட்டத்தை கொஞ்சம் விடுங்க, 1 மணி நேரம் என்னிடம் கெஞ்சினார்கள். நான் இறக்கப்பட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை நான் தள்ளி வைத்தேன். ஆனால் தள்ளி வைத்தது விளைவுதான் 6 மாதம் கழித்து இன்னொரு மக்கள் பிரச்சார கூட்டத்தை போட்டால் அதற்கு நீங்கள் அனுமதி மறுக்கிறீர்கள். உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஆர்டிகிள் 19 அரசியல் சட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 விதமான அடிப்படை உரிமைகளை கொடுக்கிறது. காவல்துறையினர் நன்றாக காதில் வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்தியாவில் இந்தியனாக பிறந்த ஒருவன் எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம், என்ன தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம், எங்கே வேண்டுமானாலும் குடியிருக்கலாம், அவன் அமைப்பு கட்டலாம், மக்களிடம் பிரச்சாரம் செய்யலாம் என்ற 5 அடிப்படை உரிமைகளை அரசியல் சட்டம் சொல்கிறது. நான் அமைப்பு கட்டுவதற்கு, என் கருத்துக்களை மக்களிடம் பிரச்சாரம் செய்வதற்கு அரசியல் சட்டம் உரிமை வழங்கி இருக்கிறது. அரசியல் சட்டம் வழங்கிய உரிமையை தடுப்பதற்கு காவல்துறைக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? இனி இப்படிப்பட்ட தடையை நீங்கள் கொடுக்க கூடாது. இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் உயர் அதிகாரிகளிடம் சொல்லிவிட வேண்டும். திமுக கூட்டம் போட்டால் இப்படி தடை கொடுப்பதற்கு உங்களுக்கு துணிவு இருக்கிறதா? இதோ இன்றைக்கு கருணாநிதியுடைய
மறைவு தினம், இதற்கு அஞ்சலி செலுத்தினார்களே, அதற்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு துணிவு இருக்கிறதா? இந்த ஏழை பாழைகளுடைய விடுதலைக்காக நாங்கள் பிரச்சாரம் செய்தால் உங்களுக்கு தடுக்கிறீர்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பாசிச மனநிலை? இப்படிப்பட்ட மனநிலையை தான் இந்த திராவிட மாடல் எங்கு பார்த்தாலும் வளர்த்து வைத்திருக்கிறது. ஆகைய அன்பிற்குரிய தாய்மார்களே, நீங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள், உங்கள் சுவர்களில் எழுதி வையுங்கள் என்று அம்பேத்கர் சொன்னார். இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும் என்று எழுதி வையுங்கள். உங்கள் வீட்டு சுவர்களில் இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும் என்று எழுதி வையுங்கள். இத்தனை காலம் யாருக்கு வாக்களித்தோமோ இனிவரும் காலம் அவர்களுக்கு நம்முடைய வாக்குகள் இல்லை என்பதை உங்கள் மனதில் நிறுத்துங்கள். அம்பேத்கரிய மாடலை நெஞ்சில் ஏந்தி நாமெல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு செல்வதுதான் ஒரே தீர்வு. நாம் வன்முறை பாதைக்கு செல்ல வேண்டியதில்லை, கடை தெருவில் சண்டை போட வேண்டியதில்லை, சாதி சண்டை நடத்த வேண்டியதில்லை, நாம் யாரிடமும் மண்ணு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தரப்பட்டிருக்கிற வாக்கை கொண்டு சென்று உங்களுக்காக இருக்கக்கூடிய எங்களை போன்ற நேர்மையானவர்களுக்கு செலுத்தினால் தலைமுறையிலான எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டுவிடும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் கல்லறைக்கு கூட 38 கோடி 39 கோடி ஒதுக்கிக் கொள்வார்கள், நமக்கு ஒரு பைசா கூட ஒதுக்க மாட்டார்கள். தமிழக சட்டசபையில் இன்று பட்ஜெட் தாக்கல் படும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 கோடி SC/ST மக்களுக்கு வீட்டுமனை கிடையாது. இந்த வீட்டுமனை அவர்களுக்கு வழங்குவதற்கு ஒதுக்கிய தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 6 கோடி. தமிழ்நாட்டில் 2 கோடி SC/ST மக்கள் இருக்கிறார்கள், பறை சக்கிலி மக்கள் இருக்கிறார்கள், குறவர் மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு வீட்டுமனை கிடையாது. அப்படி என்று சொன்னால் இவர்களுக்கு முதன்முறையாக நீங்கள் வீட்டுமனை தர வேண்டும் அல்லவா? அப்படி என்று சொன்னால் ஒரு 1000 கோடி ரூபாய் அவர்களுக்கு ஒதுக்க வேண்டும். SC/ST நிதிக்கு இந்த ஆண்டு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதில் ஒரு 1000 கோடியை ஒதுக்கி அந்த மக்களுக்கு வீட்டுமனை தர வேண்டும். ஆனால் வெறும் 6 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த 6 கோடியில் என்ன செய்ய முடியும்? கருணாநிதி இருந்தால் 39 கோடியில் அவருக்கு அடக்க ஸ்தலம் கட்டுவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது. ஆனால் தலைமுறையாக வீடே இல்லாவிட்டாலும் கூட எங்களுக்கு ஒரு 10க்கு 10 மனை கிடையாது. இதுதான் திராவிட மாடல். ஆக ஜெயலலிதாவிற்கு 58 கோடி, கருணாநிதிக்கு 39 கோடி என்று இந்த நாட்டின் ஒட்டுமொத்த வரி பணங்களையும் அவர்கள் தங்களுக்காக ஒதுக்கிக் கொள்கிறார்கள். வீடு இல்லாமல், மனை இல்லாமல், ரோடு இல்லாமல், வேலை இல்லாமல், கல்வி இல்லாமல், உரிமை இல்லாமல் அவதிப்படுகிற மக்கள் இந்த திராவிட மாடலையும் தேசிய மாடலையும் நம்பக்கூடாது. அண்ணல் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏந்தி அம்பேத்கரிய மாடல் தான் ஒரே தீர்வு. அம்பேத்கரிய மாடல் என்பது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம், ஆளும் சமூகமாக மாறுவோம் என்று உறுதியேற்போம் என்று சொன்னவனாய் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்